அண்மை செய்தி. பழனி தைப்பூச திருவிழாவிற்கு பாத யாத்திரையாக வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திரும்பி செல்ல போதிய பேருந்து வசதி இல்லாததால் அரசு பேருந்து ஓட்டுநருடன் பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து விரிவான தகவல்களை செய்தியாளர் அஜ்மீர் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் அஜ்மீர் ராஜா, கூடுதல் தகவல்கள். பழனி பேருந்து நிலையத்திலிருந்து பக்தர்கள் வெளியூர் செல்வதற்கு போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் பேருந்து பயணிகள் கடுமையாக அவதிப்பட்டிருக்கிறார்கள். பேருந்து பயணிகள் அனைவரும் பேருந்து ஓட்டுநரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. 6 படை வீடுகளின் 3ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாள் நடக்கும் இந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தருவார்கள். குறிப்பாக வட மாவட்டத்திலிருந்து அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் பழனி முருகன் கோயில் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து பின்னர் அவர்கள் மீண்டும் பழனி பேருந்து நிலையம் வந்து வெளியூர் செல்வதற்கு போதிய பேருந்து வசதிகள் தமிழக அரசு செய்யாத காரணத்தினால் பக்தர்கள் கடுமையாக அவதிப்பட்டிருக்கிறார்கள். பழனியில் குறிப்பாக பழனி நகர் பகுதியில் ஒரு பேருந்து நிலையமும் பழனி புறநகர் பகுதியில் ஒரு பேருந்து நிலையம் என 2 பேருந்து நிலையமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா புறநகர் பேருந்து நிலையம் எங்கு இருக்குது என்று பக்தர்கள் தெரியாமல் கடுமையான இன்னலில் ஆழ்த்தியுள்ளனர். இவர்கள் அனைவருமே அந்த புறநகர் பேருந்து நிலையத்துக்கு செல்வதற்கு போதிய பேருந்து வசதியில் ஏற்பாடு செய்யாத காரணத்தினால் இவர்கள் கடுமையாக அவதிப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா மதுரை, திருச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, அதே போல கொங்கு மண்டலம் எடுத்தோம்னா பொள்ளாச்சி, கோவை, அதே போல திருப்பூர், ஈரோடு, சேலம் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு என தமிழக அரசு கூறியது. ஆனால் குறைந்த எண்ணிக்கையிலேயே பேருந்துகள் விட்டிருக்காங்க. அதிக அளவிலான பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் வந்து பேருந்தில் செல்லக்கூடிய பயணிகள் ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. தைப்பூச காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவாங்க. இவங்க செல்வதற்கு போதிய பேருந்து வசதிகள் இல்லை என்பது இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. உரிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என இந்த பக்தர்கள் கோரிக்கை வைத்து வராங்க. அருண், தகவலுக்கு நன்றி அஜ்மீர் ராஜா. ஆபீஸ்ல